குட் ஈவினிங் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புவேன். இன்றைக்கி நியூஸஸ் 2-3 நியூஸஸ் வந்துருக்கு. ப்ளஸ் எனக்கு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி மந்தமான மார்க்கெட் மக்களே. இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒரு மார்னிங் உங்களுக்கு இன்றைக்கி மிஞ்சி போனால் மார்க்கெட் வந்து ஒரு 62 பாயிண்ட்ஸ்குள்ளேயே அப் அண்ட் லோ போட்டு முடிச்சிட்டாங்க. பட் புட்டில் கொஞ்சம் ப்ரீமியம் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு என்ன விதமான என்ட்ரியும் இன்றைக்கி கிடைக்கலை. பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க, மார்னிங் பிரேக் அவுட் நடந்துச்சு. ஓகே, நல்லாவே இந்த ஸ்விங்கை கட் பண்ணி 15 மினிட்ஸில் தெளிவான பிரேக் அவுட் வச்சாங்க. பட் புட் ஆப்ஷனில் அந்த மாதிரி எந்த பிரேக் அவுட் நடக்கலை. புட் ஆப்ஷனில் ஸ்வைப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஓகே, புட் ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரேக் அவுட்ஸும் நடக்கலை. அதனால் நம்ம இந்த ட்ரேடும் கன்சிடர் பண்ணல. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டிங்க, இங்கே நல்லா உடச்சிட்டாங்க. இங்கே புட் ஆப்ஷன் நல்லா உடைக்கப்போ இங்கே கால் ஆப்ஷன் மேலே புஷ் பண்ணணும், அதுவும் புஷ் பண்ணல. அப்போ இன்றைக்கி ஓவலாக இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செட்டப் படி ட்ரேட் கிடைக்கலை. அதனால் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கலை. இன்றைக்கி வந்து நோ ட்ரேட் அப்படி தான் போச்சு. எஃப்ஐஎஸ் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா -28 கோடி வெறும் சின்ன அமௌண்ட் தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஏஎஸ் வந்து 348 கோடி பை பண்ணியுமே மார்க்கெட்டு ஏன் இது நான் புஷ் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. டிஏஎஸோட பையிங் சூப்பராக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட்னால் மேலே புஷ் பண்ண முடியல. அதேமாதிரி அந்த சிஎஸ்ஆர் படி சிஎஸ்ஏ படி பார்த்துக்கிட்டிங்களாலும் இன்றைக்கி பெருசாக உங்களுக்கு க்ளோசிங்கெல்லாம் இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக தான் வச்சாங்க. 8 பாயிண்ட் தான் மேலே வச்சுருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் இன்றைக்கி நாளைக்கு இதே பேட்டர்ன் தான் மக்களே. அதை நான் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரி, நியூஸஸ்ன்னு இன்றைக்கான டேட் பார்த்தாச்சு. நியூஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து 15 பில்லியன் கிட்ட டேட்டா சென்டர் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போவாங்க. பட்டு இது வந்து ஓகே, டேட்டா சென்டர் இந்தியாவில் வந்து இதெல்லாம் ஓகே. பட்டு இதுக்கு வாட்டர் சப்ளை எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டிலேருந்து எடுப்பாங்க. ஓகே, அவங்களே அவன் டேட்டா சென்டர் போடலாம். ஆனால் நம்ம ஊரில் வந்து டேட்டா சென்டர் போடாங்க. இதனால நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக சான்சஸ் இருக்குது. இப்போன்னு இல்லை, இன்னும் 22-25 இயர்ஸ் கழிச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையாக சான்சஸ் இருக்குது. பட் கூகுள் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க டேட்டா சென்டர் போட சொல்லிட்டாங்க. ஸ்விக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா FY31 இப்போ 2026 இருக்கும். 26 இப்போது 2031 அப்போது அவங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கிட்ட எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓகே, அவங்க வந்து எங்களோட ஏர்னிங்ஸை நாங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த லெவலுக்கு பண்ணாங்களா, அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் ப்ராஃபிட் வருதா, இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மில்கி மிஸ்ட் வந்து IPO டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. மில்கி மிஸ்ட் கூடிய சீக்கிரம் IPO வரக்கு டார்கெட் இருக்குது. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 பில்லியன் கிட்ட வேல்யூவேஷனில் வரக்கு சான்ஸ் இருக்குது. மில்கி மிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஓகே. அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். கேடா தைவாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க ப்ராடக்ட்ஸ் அளவுக்கு பெட்டர்ன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லுது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரெகுலராக எல்லாமே பை பண்ணாங்க. அதனால் IPO வந்துச்சுன்னா எந்த ப்ரைஸுக்கு லிஸ்ட் ஆகுது, அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எல்லாம் நம்ம இன்னும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் இன்றைக்கி ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்ஐசியோடது வந்துருக்குது. எல்ஐசியோட ரிசல்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4000 கோடி கிட்ட ப்ராஃபிட், 4400 கோடி கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14000 கோடி கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதர் இன்கமில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப மேட்சாக வரல. அதர் இன்கமில் 3000 கோடி வந்துருக்குது. ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ்னே சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இதை கன்சிடர் பண்ணலாமா இவங்க? நான் எல்ஐசியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை கன்சிடர் பண்ணலாமான்னு ஒரு லுக் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மக்களே, லைவ் பார்க்குங்க, ஏதாச்சும் இப்போச்சு யூடியூப் வீடியோ பார்க்குங்க, ப்ளீஸ் ஏதாச்சும் கமெண்ட் போடுங்க. நீங்கள் உண்மையானே வீடியோ பார்க்கிங்க, உள்ளே வந்துட்டு வெளியே போவீங்களா, எதுவுமே தெரிய மாட்டேது. அதான் ப்ளீஸ் பார்க்குங்களா, கொஞ்சம் கமெண்ட் போடுங்க மக்களே. இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ரிசல்ட்டை நெகட்டிவாக தான் மக்களை எடுத்துக்கிச்சா, இல்லாட்டி ரிசல்ட் இன்னும் வரலையான்னு என்னென்னு ரிசல்ட்டு ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வந்துச்சான்னு தெரியல. எல்ஐசி ஆஃப் இந்தியா இதுதானே நினச்சேங்க. எல்ஐசி ஆஃப் இந்தியா இதுதானே. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், எல்ஐசி ஆஃப் இந்தியா, இதுதான் ஓகே. டன் நினச்சாங்க. ஓகே, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட்டில் வந்துட்டு இருக்கா மக்களே. ஓகேவா, பர்ஃபெக்டான சப்போர்ட்டில் வந்துட்டு இருக்கான். யூ கேன் கன்சிடர் அட் திஸ் லெவல். ஓகேவா, ப்ராஃபிட் நல்லா தான் இருக்குது. யூ கேன் கன்சிடர் அட் திஸ் லெவல். ஒரு 61% கிட்ட எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், இந்த லெவலுக்கு வந்தால் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணதை பற்றி பார்ப்போம்.
ஓகே, அதுக்கப்புறம் டென்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. டென்ட்டோட ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாமா? ட்ரெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயர் ப்ராஃபிட் எஸ் ஃபார் ஷோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 கோடி கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களாவும் 100 கோர்ஸ் கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர்னு உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இயர் பார்த்தீங்கன்னா 500 கோடி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது நல்ல ரிசல்ட்ஸ் தான் சொல்ல முடியும். அவங்கள ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன் டைம் மட்டும் இந்த 700 வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. பட்டு எஸ், நான் கோயம்புத்தூர் சைடில் இருக்கேன். ஜுடியோவில் இப்போக்கி ஜுடியோ தான் இங்கே கோயம்புத்தூரில் ட்ரெஸ் எடுக்க போனாவே பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் போக இடம் ஜுடியோ, வெஸ்டர்ன் சைடு இந்த சைடு தான் போவாங்க. இது எல்லாமே டென்ட்டு கீழே தான் வருது. அதனால் ஓகே, நம்ம லாங் டேர்முக்கு டென்ட்டு கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ டென்ட்டு என்ன லெவலில் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். ரிசல்ட் நல்லா கொடுத்ததுக்கனால நம்ம போய் பிளைண்டாக அந்த ஷேவை வாங்க முடியாது. இப்போ அது என்ன நிலைமையில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்தால் வாங்கணும். இந்த இடத்துக்கெல்லாம் வருமானம் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க லைவ் போடப்போ, அவன் என்ன இங்கே இருக்கான் எப்படி இங்கே வருவான். நான் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுது, நான் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சு ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, அப்போல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ட்ரெண்டை வந்து இங்கே வாங்கன்னு சொன்னாங்க, இங்கே இந்த பேக்கோட்டில் வாங்கன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க, பேக்கோட் ஆகிடுச்சு, டெஸ்ட்மெண்ட் எடுத்தால் வாங்கலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த பேக்கோட் ஆகிடுச்சு, டெஸ்ட்மெண்ட் எடுத்தால் வாங்கலாமோ, அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக கொடுக்க மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன். மேலே போயிடுச்சு. மேலே போனக்கப்போ அன்றைக்கே நான் வாங்கிப்போம் என்ன நீங்கள் சொல்லி சரி ஓகே திரும்ப கரெக்டாக வாங்கிக்கலாம் வருத்தப்படாதீங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டான்னு இந்த இடத்துல வாங்கினார். இந்த இடத்துல வாங்கி இப்போதைக்கு அது வந்து லாஸ்ட்டில் தான் வச்சுருக்காரு. இப்போதைக்கு 54% லாஸ்ட்டில் தான் வச்சுருக்காரு. அதனால தான் சொன்னேன் சரி ஓகே. ஆனால் சொன்னேன் இந்த இடத்துல இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுங்க நல்லா சப்போர்ட் வந்திருக்கு, ஆவரேஜ் பண்ணுங்க, திரும்ப அதே ஐக்கு போவாம் இந்த டைம் போன டைம் போகப்போ 60% இந்த டைம் போகப்போ உங்களுக்கு 140% இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை எனக்கு பயமாக இருக்குது நான் பண்ணலன்னு சொன்னாவே. அதுக்கப்புறம் மண்டைகளே கஷ்டப்பட்டு அவளை இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். இப்போது அவர் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண இடத்துலேருந்து இப்போதைக்கு எவ்வளோ இருக்காது, இப்போதைக்கு ஒரு 42% ப்ராஃபிட்டில் இருக்கா. லாஸ் பண்ணதை இப்போ 40% ரெக்கவரி பண்ணி இப்போ நான் அவருக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகே, டென்ட்டை பொறுத்தவரைக்கும் இதான் மக்களை. திரும்ப இந்த லெவலுக்கு வருது, திரும்ப இந்த ஜோனுக்கு வருது. இந்த ஜோனுக்கு வந்தால் நீங்கள் பை பண்ணுங்கள். பை பண்ணால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மீன் 1 இயர்க்குள்ளே இல்லை லாங் டேர்ம்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஐ. ஓகேவா? டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ரிசல்ட்டை நல்லா போஸ்ட் பண்ணினா இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஓகே மக்களே, அடுத்தது சரி இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நியூஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அந்த ஈவான் இஸ்ரேல் பிரச்சனை, யூஎஸ் பிரச்சனை இன்னும் அப்படியே ஒரு சைடு எக்ஸ்கலேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன் பற்றி ஓப்பன் பண்ணேன்னு பேச்சு அது இதுன்னு எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. பட்டு அதுக்கு இன்னும் ஒரு தீர்வு அந்த மாதிரி தெரியல. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட் இப்போ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று உங்களுக்கு ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் பார்த்துக்கிட்டாவும் இன்றைக்கி மார்னிங் அதே 2 கேண்டில் ஏற்றி அதே செல்லிங் ப்ரெஷர் தான். இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கா? ஓகே மக்கள், இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் கேண்டில் முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு சின்ன செல்லிங் ப்ரெஷர் மாதிரி தான் காமிக்காங்க. டவ் ஜோன் கொஞ்சம் S&P கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிட்டுருக்காங்க, நாஸ்டாக்கு கீழே புஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஓவராலாக இன்னும் யூஎஸ் மார்க்கெட் பார்த்துக்கிட்டிங்க இப்போதைக்கு நியூட்டவாக கொஞ்சம் டவுன் சைட் மாதிரி பிஹேவிஷ் மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. நம்ம உபீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுந்து உபீஸ் கொஞ்சம் மைய திரும்ப ஏறுது. ஓகே, கோல்டு எசிஷன்ஸ் கிட்ட இருக்குது மக்களே. கோல்டு பக்காவான எசிஷன்ஸ் கிட்ட இருக்குது. பிட்காயின் இன்னும் அதே லெவலில் இருக்குது. ஓகே, சில்வர் அதே இடத்துல இருக்குது. க்ரூட் ஆயில் வந்துக்கு உங்களுக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நல்லா கீழே விழுவாங்க. உங்களுக்கு இங்கே வந்துட்டு இந்த ஃபேவலி கேப் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப நல்லா கீழே விழுவாங்க. க்ரூட் ஆயில் இன்னும் திரும்ப கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஓகே மக்களே, இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா 85 பாயிண்ட் கேப் அப் மாதிரி தான் 85 பாயிண்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க பாசிட்டிவ் ஓப்பனிங். இது வந்து நாளைக்கு மார்னிங் 7 o'clock தான் கேவாக தெரியும். அது வரைக்கும் மேலே கீழே போயிட்டு இருப்பாங்க. 7 o'clock பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, நேற்று வீடியோ போடல. நேற்று சில பட காரணத்தான வீடியோ போட முடியல. இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபுல் கன்சல்டேஷன்லாம் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஸ்கிப் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஹாஃப் அன் எப்போவுமே ஸ்கிப் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஸ்கிப் பண்ணக்கப்போ ஒன்ஸ் இந்த லெவலில் கட் பண்ணிச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் டார்கெட் 24,772 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் லோ. ஓகேவா? இது இன்றைக்கி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துக்கணும், நடக்கல. ஒரு 110 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் இந்த ஃபேவலி கேப் இருக்குது. இந்த ஃபேவலி கேப்பை வந்து
இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே இது வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஆல்மோஸ்ட் we can take it over 42 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுக்கலாம். புட்டு எங்கே போய் ஸ்டாண்டர்டாக போகலான்னு கேட்டு இங்கே பாருங்க, நான் தெளிவாக சொல்லிடுவேன். இதாக போகுது இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணப்போ யூ கேன் பொசிட் த கால் ஆப்ஷன் 24,775 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். உங்களுக்கு பேக் 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு மேலே பேக் அவுட் வைக்கணும். ஒரு 24,685 மேலே பேக் அவுட் வச்சா யூ கேன் எக்ஸ்பெக்ட். பேக் அவுட் வச்சுட்டு ஒரு சின்ன டெஸ்ட்மெண்ட் வந்தால் நீங்கள் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் கால் ஆப்ஷன் சைடு இருக்க ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, கால் ஆப்ஷன் சைடு இருக்க ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. புட் ஆப்ஷன் சைடில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இன்றைக்கான டே லோவை கட் பண்ணால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ப்ரீவியஸ் டே லோ. இந்த டே லோவை கட் பண்ணால் அதுக்கு முந்தின ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஓகேயா, வித்து OA இது வந்து இதுக்கு ப்ராபபிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50%. இதுக்கு வந்து வித் OA டேட்டா கன்ஃபர்மேஷன், அன்றைக்கான மார்க்கெட் கேப் டவுனா இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு இது நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு மார்னிங் 9 o'clock லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்க்கெட் எப்படி க்ளோஸ் பண்ணாங்க பார்த்து இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். சரி, எங்கே போ நான் கன்ஃபார்மாக பேரிஷாக போகட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் 24,441 24,440. ஓகே, 24,440 கட் பண்ணால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த இந்த லெவல் ஆஃப் பிஹேவியர்ஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் கொஞ்சம் சைடு வைஸ் போட்டு இப்படி வரும், அதுக்கு மாதிரி சைடு வைஸ் போட்டு வரும். உங்கள் கேவான புல்லிஷ் வந்து இங்கே, கேவான பிஹேவியர்ஸ் வந்து இங்கே இந்த நடுவில் இருக்க ஜோன் வந்து இட்ஸ் கேன் பி கன்சால்டேஷன். ஓகேவா, இதுதான் வந்து நிஃப்டிக்கான லெவல். நான் லெவல்ஸ் மட்டும் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க 24,669, 24,669லேருந்து 24,678. இது ஜோனை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,773. குட்டி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 24,600 ஆக்ட் ஆகும். 606 ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 24,497 ஆக்ட் ஆகும். இன்னும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது வந்து 24,440. எப்படின்னா இதுக்கு 50% வாய்ப்புக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு 70% வாய்ப்புக்கு வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டுக்கு 100% வாய்ப்புக்கு. ஓகே, அதை ஒன்றா பேக் ஈவென்ட் பண்ணப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அதோட ப்ரீமியம் எல்லாம் எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும். பிகாஸ் ஆஃப் ஜஸ்ட் நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ட்ரி எடுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சப்போர்ட்டை கட் பண்ணிச்சு நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. அந்த டைம் OA எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியாது. இதெல்லாம் செக் பண்ணணும். OA எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, கால் சைடு பேக் அவுட் கொடுக்கானா, அப்போ புட் சைடு வந்து உங்களுக்கு டிகே ஆவானா, இல்லை புட் சைட் ப்ரீமியமாக இருக்கா, காலை கண்ட மேனிக்கு போகுன்னா அது ஏதாச்சும் ஃபேக் பேக் அவுட் ஆகும். இந்த மாதிரி பல க்ரைட்டீரியாஸ் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே மக்களே, இதுதான் இன்றைக்கான அனலைஸ். நாளைக்கு மார்னிங் லைவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்டாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நீங்கள் இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கிங்கன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப். நீங்கள் கமெண்ட், லைக் போட்டிங்கன்னா வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகும். இன்னும் வைல்டு ஆடியன்ஸ்க்கு போய் சேவும். ஓகே மக்களே, தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம்.